அன்பும் ஆனந்தமும் நிறைந்த நித்தியமான ஆத்மாக்களுக்கு குரு மகரிஷியின் பரிபூரணமான ஆசீர்வாதங்கள். குரு மகரிஷி ஆத்மஞான வித்யாபீடம் ஆத்ம ஞானம், தெய்வீக வாழ்க்கை, முக்தி அப்படிங்கக்கூடிய ஒரு அற்புதமான மேன்மையான ஆன்மீக பயிற்சியை நடத்திட்டு இருக்கு. அந்த பயிற்சி வகுப்புகளுக்கு தேவையான நூல்களை, அதாவது பாடல் நூல்களை பற்றி தான் நாம் இங்கே பேச போகிறோம். ஒரு 155 நூல்களை நாம் எழுதியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறத விட இறை அருளால் எழுத வைக்கப்பட்டிருக்கோம் அப்படிங்கிறது தான் உண்மை. நாம் படித்த விஷயங்கள், கேட்ட விஷயங்கள், அப்புறம் ஞானத்தின் மூலமாக பெற்ற விஷயங்கள் அப்படிங்கிற எல்லா விஷயங்களையும் தொகுத்து இந்த நூல்களை நாம் எழுதியிருக்கோம். இந்த நூல்களுடைய கருத்துக்கள், இதனுடைய தத்துவங்கள், கோட்பாடுகள் ஏதோ நான் எழுதியிருக்கிறதுனால அது இறையருளால் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதுனால எனக்கு சொந்தமான இல்லை. ஏன்னா இது இறையருளால் என் மூலமாக கொடுக்கப்பட்டது அப்படிங்கிறதுனால இது உங்களுக்கு எல்லாருக்கும் சொந்தமானது. இரண்டாவது விஷயம், இந்த நூல்களில் பல நூல்கள் எங்களுடைய சாதகர்களுக்காக கொடுக்க வேண்டிய பாடல் நூல்களாக நாம் வடிவமைச்சிருக்கோம். சில நூல்களை தான் நம்ம விற்பனைக்குன்னு வச்சுருக்கோம். அதனால் தயவு செய்து அடியார்கள் யாராவது நூல் வேணும்னு விரும்புனீங்கன்னா இந்த நூல் விற்பனைக்கு இருக்குதா இல்லை இது பாடநூலா அப்படிங்கிறத நீங்கள் தொலைபேசி மூலமாக தொடர்பு கொண்டு கேட்டுட்டு அந்த நூல் உங்களுக்கு இருக்குன்னா உடனே நீங்கள் அதை வாங்கிக்கலாம். அடியனுடைய அன்பு வேண்டுகோள் அப்படிங்கிறது இந்த புத்தகங்களை நீங்கள் வாங்கணும், படிக்கணும், அதன் பிரகாரம் உங்கள் வாழ்க்கையை மாற்றி அமைச்சுக்கணும். அது ஒன்று. இரண்டாவது, வருத்தப்படாமல் இந்த புத்தகம் பாட புத்தகமா இல்லது இந்த புத்தகம் விற்பனைக்கானதான கேட்டுக்கிட்டு அதை நீங்கள் வாங்கிக்கலாம். சில நேரங்கள் அது ஒரு வருத்தத்தை ஏற்படுத்துறேன், எனக்கு அந்த புத்தகம் கொடுங்கன்னு சொல்லுவீங்க, பட் அது ஒரு பாடநூலாக இருக்கும், அது எங்களால் கொடுக்க முடியும். ஏன்னா அந்த பாடநூல் அப்படிங்கிறது ஏன்னா ஒரு சாதகர் முதல் நிலையிலேருந்து அப்படியே வளர்ந்து அடுத்தடுத்த நிலையை படிச்சுக்கிட்டே போகும்போது அவருக்கு தேவையான நூல்களை நாம் அப்படி பிரித்து வச்சுருப்போம். அந்த நூல்களை திடீர்னு நடுவில் ஒரு நூலை நீங்கள் கேட்டிங்கன்னா எங்களால் கொடுக்க முடியாது. அதனால் ஏன்னா ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு நூலை பற்றி பேசும்போது இது பாடநூல், இது விற்பனைக்கானதுன்னு பேசினாலும் நல்லா இருக்காது. அதனால் நீங்கள் இந்த பாடநூல், இந்த நூல் எனக்கு வேணும்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா தொலைபேசியில் தொடர்பு கொண்டு ஐயா இந்த நூல் விற்பனைக்கு இருக்கா, பாடநூலான்னு கேட்டிங்கன்னா நம்ம சொல்லுவோம். அந்த நூலை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், நேரடியாக வாங்கிக்கலாம். இல்லைனா நீங்கள் வெப்சைட்டில் படிச்சுக்கிறீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் வெப்சைட்டில் அசஸ் கொடுப்பேன், நீங்கள் வெப்சைட்லேயே நீங்கள் படிச்சுக்கலாம். ஓகேவா? நன்றி. நம்ம தொடர்ந்து ஒவ்வொரு நூலாக நான் உங்களுக்கு அறிமுகம் செய்து வைத்து ஒவ்வொரு நூலையும் என்னென்ன கருத்துக்கள் இருக்குங்கிறத நான் சொல்லிக்கிட்டே வரேன். அதை நீங்கள் பார்த்துக்கிட்டே வாங்க. நம்ம தொடர்ந்து சந்திப்போம், தொடர்ந்து பயணம் செய்வோம். வாழ்த்துக்கள்.